புடவை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் ஆதி. உங்களுக்கு பிடிச்சு நீங்க எடுத்து கொடுக்கிற புடவையை நான் கட்டிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். பாரதி, என்ன யோசிக்கிறீங்க? தமிழ், என்ன உங்க அம்மா எது பேசினாலும் அமைதியாவே இருக்காங்க. உனக்கு என்னோட செலக்ஷன் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குப்பா. அதனாலதான் அம்மாக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா சொல்ற? ஓகே, இப்போ நான் எடுக்க போற சாரி தான் ஃபைனல். இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது உங்களுக்கு ஓகேவா? தம்பி, புடவை செலக்ஷன் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ பாட்டி. பாரதி, என்ன பாத்துட்டு இருக்க? போய் புடவை மாத்திட்டு வா. பாத்ரா வா. பாரதி பாட்டி, இப்ப என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் கல்யாண புடவை எரிஞ்சு போன விஷயம் எனக்கு சங்கடமா இருந்தாலும் ஆதி தம்பி வீட்டுல உனக்காக பேசி இன்னைக்கு அவர் கையால உனக்கு புடவை வாங்கி கொடுத்தது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு பாரதி. நீ இதுக்கு மேல எதுவும் பேச மாட்ட. அந்த மித்ரா கேடு கட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பாரதி. விடுங்க பாட்டி, நாம கோயிலுக்கு வந்திருக்கோம். அவளை பத்தி பேசி நாம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். வாங்க பாட்டி, போய் சாமி கும்பிடலாம். நந்தினி, நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அவ கல்யாண புடவையை எரிச்சு அவளை அழ வைக்கலாம்னு நினைச்சா இந்த ஆதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு அவளை கடைக்கு கூட்டிட்டு போய் புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. மித்ரா, நீ அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இதுல நீ பாரதியை நினைச்சு டென்ஷன் ஆகுறதுல அர்த்தமே இல்ல. ஆதியவும் வழிக்கு கொண்டு வரணும்னா சீக்கிரமா ஆதி கையால தாலி கட்டிக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆகிற வழிய பாரு. இல்லனா நீ இப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் மித்ரா. அதுக்காக தான் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். பாரதி ஆதி ரெண்டு பேருக்குமே சண்டை வர வச்சு பாரதிக்கு நிம்மதியே இல்லாம பண்ண போறேன். அவ ஆசைப்படுற மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. அவ இன்னைக்கு சந்தோஷமாவே இருக்க கூடாது. நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இப்ப நாம இங்க வந்திருக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. அதுதான் முக்கியமே. சரி வா, என்னன்னு பாத்துக்கலாம். ஓகே, பாரு, அப்படிதான் பாட்டி. இன்னும் கொஞ்சம் கீழே கீழேயா? இன்னும் கொஞ்சம் லைட்டா லைட்டா கீழே பாட்டி, கீழே பாட்டி. அண்ணே, அங்க பாத்தீங்களா? பாட்டி கண்ணை மூடிட்டு ஏதோ வித்த காட்டிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் பாட்டி. சரி வாங்க, என்னன்னு போய் விசாரிப்போம். கரெக்டா வச்சல? ஆமா பாட்டி. நான் கூட நீங்க கண்ணை மூடிட்டு வேற எங்கேயா வச்சிருவீங்க சொல்லிட்டு பயந்துட்டேன். ஆனா வச்சிட்டீங்க. தமிழ், பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாட்டி செங்கலுக்கு பொட்டு வச்சிட்டு இருக்காங்க. செங்கலுக்கு பொட்டா? இது என்ன புதுசா இருக்கே? புதுசுலாம் இல்ல மாமா. இந்த கோயில்ல இது ஒரு வழக்கம். நம்ம மனசுல இருக்கிற நியாயமான விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை கையில எடுத்து கண்ணை மூடிட்டு
செங்கல்ல கரெக்டா பொட்டு வைக்கணும். அப்படி வச்சிட்டோம்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நடக்குங்கிறது இந்த கோயிலுக்கு வரவங்களோட நம்பிக்கை. அடேங்க அப்பா, தமிழ், உனக்கு இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கே. ஆமாப்பா, நானும் பாட்டியும் குங்குமத்தை கரெக்டா வச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்காப்பா? நீங்க கூட இதே மாதிரி கரெக்டா குங்குமத்தை வச்சிட்டீங்கன்னா உங்க ஆசையும் நடக்கும்பா. எனக்கு நிறைய ஆசைங்க இருக்கு. ஐயோ மாமா, நீங்க அப்பா வச்சதுக்கு அப்புறம் வைக்கலாம். இப்ப முதல்ல அப்பா வைக்கட்டும். அப்பா, உங்களுக்கும் ஏதாச்சும் நடக்கணும்னு ஆசை இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கு. அப்போ நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு நீங்களும் கண்ணை மூடி குங்குமத்தை தொட்டு செங்கலுக்கு பொட்டு வச்சிருங்கப்பா. அதெல்லாம் வேணாம் தமிழ், நம்மளோட ஆசையை நாம தானே நிறைவேற்றிக்கணும். பாரதி, பாரதி ஏன் இங்க வராம ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? ஓ, அப்படின்னா குடும்பமா சேர்ந்து பாரதியோட தாலியில நான் பொட்டு வைக்கிறதுக்கு புதுசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும், நம்ம தெரியாத மாதிரியே இருப்போம். தமிழ், ஏன் உடனே டல் ஆயிட்ட? பெண்ண, என் மனசுல இருக்கிற ஆசையை நினைச்சுக்கிட்டு நான் பொட்டு வைக்கணும், அவ்வளவுதானே?